கிரிக்கெட்ல நடந்த 3 ஃபன்னியான சீட்டிங்ஸ். நம்பர் 1, இந்த ஒரு மேட்ச்ல கெயில் 99 இருக்கும்போது இஃப்திகார் வீசின பால் ஆனது கெயிலுடைய பேட்ல எட்ஜ் பட்டு கீப்பர் கேட்சும் பிடிச்சிருவாரு. இத பார்த்த எல்லாருக்குமே இது அவுட்னு தான் தெரியும். பட் அந்த இடத்துல இருந்து கெயில் நகர்ந்திருக்க மாட்டாரு. இது அவுட் இல்லன்னு சொல்லிட்டு நின்னு இருப்பாரு. ஆனா அம்பீருமே இதுக்கு அவுட் கொடுத்திருக்க மாட்டாங்க. அம்பீர் அவுட் கொடுக்காததால கெயிலும் கிளம்பி இருக்க மாட்டாரு. பட் பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்க்கு எல்லாமே குழப்பமாயிரும். எல்லாருமே அவுட்னு அப்பீல் பண்ணியுமே அம்பீர்ஸ் அவுட் கொடுக்காம பால் டெட் ஆயிருச்சு. சோ இனிமே பேட்ஸ்மேன் வெளிய அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கெயில இருக்க வச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல செஞ்சுரியும் அவர் அடிச்சிருப்பாரு. செஞ்சுரி அடிக்கிறதுக்காக தான் இந்த அவுட்டை ஏமாத்திருப்பாரு கிறிஸ் கெயில். நம்பர் 2, ஸ்ரீலங்காக்கு எதிராக அகமது ஷஹசாத் பிடிச்ச இந்த ஒரு கேட்சை யாருங்க மறந்துருப்பீங்க? கேட்சை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சாங்க. கேட்சை பிடிச்சிட்டு அப்படின்னு பெருமிதத்தோட பால கிச்சுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வருவாரு. நாமளும் அதே தான் நினைச்சிருப்போம். ஆனா ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும் அந்த பாலை ஆக்சுவலி அவர் கீழேயே விட்டுருப்பாரு. பால் கீழே உருண்டி போனதுக்கு அப்புறமா அதை கையில எடுத்து பாலை எப்படியே பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா நடந்து வந்திருப்பாரு. ஏன் ஷஹசாத் இந்த கேமரா இருக்கிறத மறந்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டியாப்பா? நம்பர் 3, தமிழ்நாடு ஃபேமஸ் பிளேயரான ஸ்ரீகாந்த் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடந்த இந்த ஒரு போட்டியில ஹிட் விக்கெட் ஆனதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனா அவர் ஹிட் விக்கெட் ஆனதை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, ஃபீல்டிங் டீம் உட்பட. அதனால யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயில் எடுத்து ஸ்டெம்ப் மேல வச்சுட்டு அசால்ட்டா போயிருப்பாரு ஸ்ரீகாந்த்.